இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அல்லாதவர்களுக்குமான இணைப்பை துண்டிக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் எந்த மாதிரியான ஒரு அறம் இருந்திருக்கு அப்படின்னா, நான் இஸ்லாமியரா இருப்பேன், உங்களுக்கு வந்து ஸ்கூல் கட்ட காசு கொடுத்துருப்பேன், அதாவது இல்லை நிலம் கொடுத்துருப்பேன். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் முற்போக்காளர்கள், அது பெரியாரியமோ காந்தியமோ அம்பேத்கரியமோ இந்த சமரசங்களை செய்யும்போது, சரி இஸ்லாமியர்கள் முன் வந்து அப்போ மேலே வர பட்டியல் சாதியினருக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. இந்துக்கள் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டிக்கிறதுக்கோ கம்யூனிட்டி ஹால் கட்டுறதுக்கோ இந்துக்கள் யாராவது வந்து நிலம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்த நிலம்லாம் என்ன ஆகுது, இது வக் நிலமாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முஸ்லிம்ஸ் வந்து வக்கு வந்து தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5 இயர்ஸ் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் வக்குக்கு நிலம் தரணும் அப்படிங்கிற விதியை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இது இஸ்லாமியர் நலனோ இந்துக்கள் நலனோ கிடையாது, இவர்கள் இருவரையும் பிரிப்பதற்கான நலன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் முன்னேற்றத்துக்காக இங்கே கொடுத்து வாங்கினா அந்த இணைப்பை துண்டிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் 2 அஜெண்டா. இஸ்லாமியர்களோட சொத்தை பறிக்கணும், இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கான இணைப்பை துண்டித்து அவங்கள செக்ரிகேட் பண்ணணும்.